அணிலின் முதுகில் 3 கோடுகள் எப்படி வந்தது என்று தெரியுமா? வெல்கம் டு லிட்டில் தமிழ் லெஜண்ட் சேனல். ஒரு அழகான காலையில் ராமர் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தார். அவருடைய மனதில் ஒரு பெரிய கவலை இருந்தது. எப்படி இந்த கடலை கடந்து சீதையை மீட்பது என்று யோசித்தார். அந்த நேரத்தில் வானர சேனைகள் வந்தது. அவர்கள் எல்லாம் பெரிய கற்களை தூக்கி தூக்கி ராமருக்காக நாம் பாலம் கட்டுவோம் என்று வேலையை ஆரம்பித்தார்கள். அங்கேதான் ஒரு சிறிய விஷயம் நடந்தது. ஒரு சின்ன அணில் அந்த இடத்துக்கு வந்தது. அது எல்லாரையும் பார்த்தது. நாமளும் உதவி செய்யணும் என்று நினைச்சது. ஆனால் அதுவால் பெரிய கற்களை தூக்க முடியல. அப்போ என்ன செஞ்சது தெரியுமா? அணில் மெதுவாக தரையில் உருண்டுச்சு. மணல் துகள்கள் அணிலோட உடம்புல ஒட்டுச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு போய் அப்படியேவும் கடலில் போட்டு உதவி செஞ்சது. இதை மீண்டும் மீண்டும் செஞ்சிட்டே இருந்துச்சு. வானரங்கள் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சது. ஏய், உன் மணல் என்ன வேலை செய்யும் என்று கேட்டன. அணில் மெதுவாக சொன்னது, எனக்கு முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு. அந்த வார்த்தைகள் ராமரின் மனதை தொட்டது. அவர் அணிலை மெதுவாக தடவி கொடுத்தார். உன் உதவி எனக்கு மிகவும் முக்கியம் என்று ஆசிர்வதித்தார். அதனால்தான் அணிலின் முதுகில் 3 கோடுகள் இருக்கிறது. இதைத்தான் வள்ளுவரும் திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் என்கிறார். உதவி சிறிது என்றாலும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அதை பனைமரத்தின் உயரத்தை விட பெரிதாக கருதுவர். கதை சொல்லும் பாடம் சிறிய உதவியாக இருந்தாலும் பெரியதாக வீடியோ பிடித்திருந்தால் லிட்டில் தமிழ் லெஜண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இன்றைக்கு நீங்கள் யாருக்கு உதவி செய்ய போறீங்க?